ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாலிட்டி ப்ளஸ் ஐஎன்எம் இரண்டுமே பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். காரணம், இந்திய நாடாளுமன்றத்தில் 1956ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா இது கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் சி, கூற்று ஏ உண்மையாகும், காரணம் ஆர் தவறாகும். டேஷ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. 2/3 பங்கு. 2/3 முதல் கால்நடைகளுக்கான இரத்த வங்கி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒடிசா. பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது? ஆர்டிக்கல் 3, விதி 3. முதல் பொதுத் தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன? எத்தனைன்னு பார்த்தோம்னா அது 4. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1957. 26 ஜனவரி 1957. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. மனித உரிமைகள் பற்றிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது சரியானது? உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 10 டிசம்பர் 1948 கொடுக்கப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதி ஆவார். இந்திய நீதிபதி கிடையாது, இந்திய தலைமை நீதிபதி ஆவார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் 5 வருடத்திற்கு பதவி வகிப்பார். 70 வயதுக்குள். முதல்ல எது வருதோ 5 வருடம் வந்தாலும் சரி, அல்லது 70 வயது இருந்தாலும் அதுதான் அவரோட ரிட்டையர்மெண்ட்டு. இதில் 1, 2, 3, 4 அனைத்துமே சரியானது தான். அடுத்தது, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். முதல் சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். மாநிலங்களவை டேஸுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 250. ராஜ்யசபை தான் சொல்லியிருக்காங்க. அது 250க்கு மிகாமல் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதுரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? எத்தனை நாட்கள்னு பார்த்தோம்னா 14 நாட்கள். ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்ட பேரவையில் மட்டுமே. அதாவது சட்ட கீழவைன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. சட்டப்பேரவையும் ஒன்று தான், சட்ட கீழவையும் ஒன்று தான். அடுத்தது, செஃபாலஜி என்பது டேஸ் பற்றிய படிப்பாகும். அது தேர்தல் பற்றிய படிப்பாகும். முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு 1986. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சமய ஆட்சி அது எங்கன்னு பார்த்தோம்னா ஈரான். மதசார்பின்மை இந்தியா. நேரடி மக்களாட்சி அது சுவிட்சர்லாந்து. பொது உடைமை சீனா. பொது உடைமை சீனா. நேரடி மக்களாட்சி வந்து சுவிட்சர்லாந்து. மதசார்பின்மை அது இந்தியா. சமய ஆட்சி அது ஈரான். ஈரானோட இன்னொரு பெயர், அதாவது பண்டைய கால பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பெர்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? அது 36வது திருத்த சட்டம் 1975. அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அது 1963. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது?
அது கேசவானந்த பாரதி விசஸ் இந்திய ஒன்றியம் 1973. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது? கேசவானந்த பாரதி விசஸ் இந்திய ஒன்றியம் 1973. அடுத்தது பொறுத்துக. டிஎம்ஏ பாய் விசஸ் கர்நாடக அரசு 2003. என்னன்னு பார்த்தோம்னா அது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை. விசாகா விசஸ் ராஜஸ்தான் அரசு அது வாழ்வு மற்றும் சுதந்திர பாதுகாப்பு. கோபாலன் விசஸ் மெட்ராஸ் அரசு அது கைதுக்கு எதிரான பாதுகாப்பு. கோபாலகிருஷ்ணன் நாயர் விசஸ் கேரளா அரசு மத சுதந்திரத்திற்கான உரிமை. பாராளுமன்ற அரசாங்க முறை என்பது என பொருள் அளிப்பது எதுன்னு பார்த்தோம்னா அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது. பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருப்பது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பகுதி 14A தொடர்புடைய விவரம் என்னன்னு பார்த்தோம்னா அது தீர்ப்பாயங்கள். அடுத்தது பொறுத்துக. பிரிவினை ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா 1921. தொழில் கொள்கை புரட்சி அது 1956. திட்டக்குழு அமைத்தல் 1950. 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கம் எப்போன்னு பார்த்தோம்னா 1969. இது பொருளாதாரத்தில் இருந்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தோம்னா அது தோட்டக்கலை, ஹோர்டிகல்ச்சர். இதையே ஆங்கிலத்திலையும் கொடுத்து கேட்பாங்க. தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு தோட்டக்கலைக்கு பதிலாக ஹோர்டிகல்ச்சர்னு கொடுப்பாங்க. வ.உ. சிதம்பரனார் டேஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து கப்பல்கள் வாடகைக்கு எடுத்தார் எதுன்னு பார்த்தோம்னா சோழன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. பாம்பேவில் எந்த ஆண்டு கிலாஃபத் குழு ஏற்படுத்தப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1919. பாம்பேயில் எந்த ஆண்டு கிலாஃபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 1919. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா மிதவாதிகளின் அரசியல், தேநீர் விருந்த அரசியல், அரசியல் இறைஞ்சுதல். இவ்வாறெல்லாம் 3 தான் குறிப்பிடப்பட்டது. முனைப்பான அரசியல் கிடையாது, அது தவறு. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது? அது ஸ்வீடன். புறநோயாளிகள் சிகிச்சை அடிப்படையில் ஒரு முன்னோடியாக இருக்கும் மாநிலம் எது? அது தமிழ்நாடு. அரசியல் கட்சிகளால் பதவி நீக்கம் செய்வதற்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அது தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா. அரசியல் கட்சிகளால் பதவி நீக்கம் செய்வதற்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. இது சரிதான். அடுத்தது நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தோம்னா நவம்பர் 13, 1946 இருக்குது. இதுதான் தவறான விடை. ஆப்ஷன் பி தான் தவறான விடை. அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 24, 1950. அரசியல் நிர்ணய சபையின் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் ஜூலை 22, 1947. அடுத்து தகவல் அறியும் உரிமை என்ற ஆவணம் முதலாக எந்த அமைப்பில் இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட், உலக வங்கி அறிக்கை. ஞாபகம் வச்சுங்க. என்பி காரே விசஸ் இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனோடு தொடர்புடையது எதுன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து. என்பி காரே விசஸ்
இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனோடு தொடர்புடையது? குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து. வீரப்ப மொய்லி தலைமையிலான ஆணையம் தொடர்புடைய விவகாரம் நிர்வாக சீர்திருத்தம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம். நம்ம இந்த ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் அப்படிங்கிறதையே தமிழ்லையும் கொடுப்பாங்க. அதனால தான் கீழ்கண்டவற்றில் இது சரியாக பொருந்தவில்லை. எதுன்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தவில்லை. மற்ற மூணையும் பாருங்கள். பட்டியலிடப்பட்ட அப்படிங்கிறத பட்டியலிற்ற மற்றும் பழங்குடியினர் பகுதி நிர்வாகம் ஆர்டிக்கல் 244. அகில இந்திய பணிகள் ஆர்டிக்கல் 312. நிர்வாக தீர்ப்பாணையம் ஆர்டிக்கல் 323 சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது ஆப்ஷன் சி பாருங்கள். தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் சட்டத்தின் ஆட்சி. பாராளுமன்றத்தின் மேல் அதிகாரம் அப்படிங்கிறது தவறான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.